கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தேவன் அருளும் வசனம் யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. Only be strong and very courageous. Be careful to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right or to the left, so that you may have success wherever you go. திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைப்பிடிப்பதில் கவனமாய் இரு. நீ அதினின்று வலப்புறமோ இடப்புறமோ திரும்பாதே. அப்பொழுதுதான் நீ செல்லும் வழி எல்லாம் வெற்றி பெறுவாய். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவன் யோசுவாவிடம் நேரடியாக பேசிய மிக வல்லமையான ஊக்க வார்த்தையாகும். மோசே மரித்த பின் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தது. அப்பொழுது யோசுவா பயப்படவும் தளர்ச்சி அடையவும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேவன் அவனிடம் பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று மீண்டும் மீண்டும் கூறினார். இந்த வசனம் வெறும் தைரியத்தை பற்றியது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கையைத்தான் பேசுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் யோசுவாவிடம் சாதாரண தைரியம் அல்ல, மிகவும் பலங்கொண்டு என்று சொல்கிறார். ஏனெனில் அவர் செய்ய போகும் பணி பெரியது. இன்றும் நமக்கு வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருக்கின்றன. குடும்ப பிரச்சனைகள், உடல்நல கவலைகள், பொருளாதார சிரமங்கள், ஊழிய சவால்கள் மற்றும் விசுவாச போராட்டங்கள். ஆனால் தேவன் சொல்வது, சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களித்திருப்பதை உபாகமம் 31:6 வாசிக்கிறோம். உண்மையான பலம் நம்முடைய திறமையிலிருந்து வருவது அல்ல, தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. ஜெபிக்கிற மனிதன் உள்ளத்தில் திடன் பெறுவான். நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இரு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் யோசுவாவிடம், நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் என் வார்த்தையின்படி நட என்று கூறுகிறார். வெற்றி என்பது வெறும் செல்வம் அல்ல, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, பரிசுத்தமான நடை, கீழ்ப்படிதல், உண்மையான சமாதானம், இவையே உண்மையான வெற்றி. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு அறிவுறுத்துவதை யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம். வேத புத்தகத்தை வெறுமனே வீட்டில் வைத்திருப்பது சரி அல்ல. அனுதினமும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு திசை காட்டும் திசை காட்டி போன்றது. அதனால்தான் சங்கீதக்காரன், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறார். வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இது
நிலைத்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. சில நேரங்களில் உலகம் நம்மை இழுக்கிறது. சோதனைகள், தவறான நட்புகள், ஆசைகள், உலக சுகங்கள் நம்மை வேறு பாதையில் செல்ல அழைக்கின்றன. ஆனால் தேவன் சொல்கிறார், என் பாதையை விட்டு திரும்பாதே. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது என்று சாலமோன் ஞானி அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 4:25 வாசிக்கிறோம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை அறிவுறுத்துவதை மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். தேவனோடு நெருங்கிய வாழ்க்கையை நடுவில் விட்டுவிடக்கூடாது. முடிவு வரை உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும். அவரையே நோக்கி அவரது சமூகத்தையே நித்தம் நாடும் பொழுது தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் தந்து நம்மை வழி நடத்துவார் என்பது உறுதி. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு என்று கூறுவதை கவனியுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் மனிதனுக்கு தேவன் ஞானத்தையும் வழி நடத்துதலையும் தருகிறார். தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை வீணாகாது. தேவன் சரியான முடிவுகளையும் சரியான பாதைகளையும் காட்டுவார். நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள அவருடைய வார்த்தையே நமக்கு வழிகாட்டி. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், திடமனதாயிரு, வார்த்தையிலே நிலைத்திரு. என்ன ஒரு அழகான பாயிண்ட் பாருங்க. தேவன் தைரியம் கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை வெற்றியின் ரகசியம். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது அவசியம். கீழ்ப்படிதலுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எனவே நாம் தினமும் வேதம் வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். ஜெப வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகளில் தளரக்கூடாது. தேவனுடைய சித்தத்திலிருந்து விலகக்கூடாது. சுருக்கமாக சொல்வதானால், எனக்கு அன்பானவர்களே, யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்று தேவன் நமக்கும் சொல்கிறார். பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று. வாழ்க்கை போராட்டங்கள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நடந்தால் அவர் நம்மை வெற்றியோடு நடத்துவார். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது பயப்பட வேண்டியதில்லை. எனவே அனுதினமும் அவர் பாதம் அமர்வோம், வேதம் வாசிப்போம், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவரே நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிவோம், ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அற்புதமாக வழிநடத்தும் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை திடப்படுத்தினது போல எங்களையும் திடப்படுத்துவதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வரும் பயம், தளர்ச்சி, குழப்பம் ஆகியவற்றை நீக்கி எங்களை தைரியப்படுத்த வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி வாழும் கிருபையை தாரும். வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் உம்மை பின்பற்ற உதவி செய்யும். எங்கு சென்றாலும் ஞானத்தோடும் சமாதானத்தோடும் நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதியும். எப்பொழுதும் உம்முடைய சித்தத்தை உணர்ந்து அதன்படி வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.